டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை பற்றி 2025 மே மாதம் 18ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நிகழப்போகுது. அது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ராகு கேது அப்படிங்கிறதே நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தனியாக வீடு அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிட சாஸ்திர ரீதியாக இப்போ 12 ராசிகள் இருக்குன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருப்பாங்க. இப்போ கடகம்னா சந்திரன், சிம்மம்னா சூரியன், உங்களுக்கு மிதுனம்னா புதன், இந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் இந்த ராகு கேது மட்டும் எந்த வீட்டை போய் அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய மொத்த அதிகாரத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த ராசி அதிபதி என்ன செய்வாரோ அந்த ஒர்க்கை இவங்க செய்வாங்க. அது மாதிரியான ஒரு தன்மையுடையவங்க. ரெண்டாவது, இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் ரிவர்ஸில் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸில். மற்ற கிரகங்கள் இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இப்படி போகுதுன்னா இவங்க கடகம், மிதுனம் இப்படி வருவாங்க, ரிஷபம், மேஷம் இப்படி சுற்றுவாங்க, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு 3 கிரக பயிற்சிகளை எல்லாருமே கவனிப்பாங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு குரு, அதன் பிறகு ராகு கேது. ஏன்னா இது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன விதமான மாறுதல்களை ஏற்படுத்துதுங்கிறத பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து மாறக்கூடியது. ஒரு கிரகத்திலிருந்து அடுத்த கிரகத்திற்கு போகக்கூடியது, ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு நகரக்கூடியது. அதே போல் சனி 2.5 வருட காலங்கள் எடுத்துக்கும். பட் அந்த 2.5 வருட காலங்கள்லையுமே சமயத்தில் உங்களுக்கு அதிசாரம், அதே மாதிரி வக்ரம், இது மாதிரியான தன்மைகளில் இடம் மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த 3 கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. சாதாரண ஒரு குப்பையில் இருக்கிறவனை குபேரனாக்கும், குபேரனை இருக்கிறவனை குப்பைகளை கொண்டு விட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான், இந்த 2025 கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மாறுதுங்க. குரு, சனி, ராகு, கேது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப நன்றாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த கிரகம் நமக்கு என்ன நல்லது பண்ண போகுது. இதில் பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும். 12 ராசியினருக்குமே. ஏன் 12 ராசிக்குமேன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ராகு கேது கைவிடுதா, குரு நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள். குரு கைவிடுறாரா, சனி நல்லது பண்ணுறாரான்னு பாருங்கள். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணுதா, மற்ற 3 கிரகங்கள் குரு, ராகு கேது நல்லது பண்ணுதான்னு பாருங்கள். நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாச்சும் உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கலாம், லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். ரிஷபத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் நகர்வை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி, வரக்கூடிய மே 18 ஒரு பக்கம் ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு நகர்றாரு, அது உங்களுக்கு 10ஆம் வீடு. இன்னொரு பக்கம் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு நகர்றார், அது உங்களுக்கு 4ஆம் வீடு. இது நல்லது பண்ணுமா, கெடுதல் பண்ணுமா? நிச்சயம் நல்லது தாங்க பண்ண போகுது. முதல்லயே நான் அதை சொல்லிடுறேன், ஒரே போட்டுடுறேன். இது ஒரு அற்புதமான காலகட்டம். எதில் அற்புதமான காலகட்டம், என்ன விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ கவனமாக கேட்டுட்டு வாங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுக்கு பணம் காசை தருவார், மதிப்பு மரியாதைகளை ஏற்படுத்துவார். ஏன்னா இதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குருவும் அமர்றார். இப்போ 2ஆம் வீடு அப்படிங்கிறது அதாவது வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க, குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம், தனஸ்தானம்னு சொல்லுவோம். காசு பணத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் இன்னொரு கிரகமும் ஒரு பெரிய கிரகமும் நகர்வதுங்கிறது மிக அற்புதமான பலன்களையே ஏற்படுத்த போகுதுங்க. இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு பக்கம் கேதுவோடைய நகர்வுங்கிறது உங்களுக்கு 4ஆம் வீட்டில் அமர்றாரு. பெரிய பெரிய அரசாங்க பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, வாகன யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்து அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அமையுங்க. அது உங்களுக்கு மிக சரியாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைவர பெறுவீங்க.
இப்போ ஒரு லைஃப்பில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா நமக்கு பொருளாதார மேன்மை இருந்தால் மட்டும்தானே நடக்கும். அதுவும் இந்த காலத்தில் இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சோ நீங்கள் அது எதுவுமே மனசில் எடுத்துக்காதீங்க. இப்படியே தான் எல்லோரும் சொல்கிறாங்க, நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கதையாயிடுச்சு. புலி வருதுங்கிறாங்க, ஆனால் வந்து அது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பாசிட்டிவாகவே உங்களுக்கு வந்து பணம் வருதுன்னு சொல்லி வராத பணம் இப்போ உங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அளவுக்குன்னா உங்களுக்கு அபரிதமான பணம் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அதற்குரிய தகுதியில் நீங்கள் ஒரு உயரத்தில் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா தானே அது அமையும். இந்த காலகட்டத்தில் அது அமையவே போகுது. கூடுதலாக பொன்னவன்னு சொல்லக்கூடிய குருவினுடைய நகர்வுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அப்படிங்கும்போது 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற கதை தான். இப்போ உங்களுக்கு வந்து முதல்ல வந்து குரு தான் வந்து பயிற்சி ஆவார் 15ஆம் தேதி மே 15. அவர் 2ஆம் வீட்டுக்கு வந்து அமர்ந்துருவார். முற்பலனாக ஏற்கனவே நல்லது பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இன்னொரு பக்கம் இந்த ராகு கேதுவும் சேர்ந்து கொள்ளுது. இது வந்து உங்களுக்கு அடுத்த 3 நாட்களில் மே 18 வந்து ராகு கேது இடமும் நகருது. அது உங்களுக்கு நல்லது பண்ண போகுது. இப்போ இந்த நன்மைகள் நடக்கும்போது நம்ம வந்து கோயில்களுக்கு செல்ல வேண்டாமா, பரிகாரங்கள் செய்ய வேண்டாமா அப்படின்னா, கெடுதல் நடக்கும்போது மட்டும் நம்ம போய் அழுது புலம்புறோம், முறையிடுறோம் இல்லையா? இப்போ நல்லது நடக்கும்போதும் நம்ம கோயில்களுக்கு போகணும் தானே. இப்போ நல்லது நடக்கும்போது நன்றி சொல்ல மாட்டிங்களா இறைவனுக்கு? சுக்கிர கஷேத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்கள். சுக்கிர கஷேத்திரம் அப்படிங்கிறது இப்போ திருப்பதியை சொல்லலாம், ஸ்ரீரங்கம் சொல்லலாம். இது மாதிரி பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அதே மாதிரி சித்தர் குருமான்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் சென்று வரலாம். நாகப்பட்டினம் அருகே வடக்கு பொய்கை நல்லூர்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கிராமம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ கோரக்க சித்தருடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ராகு கேது பயிற்சிக்குரிய இந்த பொது பலன்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு பயிற்சி காலகட்டங்கள்லையுமே சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். சாதகங்களை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் பாதகங்களை மிகவும் குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயரையே மந்திர சக்தியாக மாற்றுவது. இப்போ நான் சொல்லக்கூடியது விளையாட்டு இல்லைங்க. குருவுடைய அருள் இருந்தால்தான் இது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் குரு மகான்களின் அருளும் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய விதியே மாறும் அவருடைய பெயரினால். நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்களுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்திருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் முக்தி நிலை அடையும் பொழுது, தீட்சை பெறும் பொழுது வேற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். நரேந்திரநாத் விவேகானந்தராக மாறுறாரு, வெங்கடநாதர் ஸ்ரீ ராகவேந்திரராக மாறுறாரு. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பெயருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்க. அந்த பெயரினுடைய சப்தம் வந்து உங்கள் வாழ்க்கையில் காலம் முழுக்க நிரந்தரமாக நல்ல பலன்களை கொண்டு வரணும்னா அது உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பதிவின் மூலமாங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க. ஏன்னா இந்த 2025 உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், பாசிட்டிவான சேஞ்சஸ் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நொடி உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இது எப்படி நம்ம செக் பண்ணணும்? ஏற்கனவே அமைந்திருக்கிற பெயர் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் அனுப்பலாம். சில பேர் குழந்தைக்கு அப்போ தான் பேர் வச்சுருந்துருப்பீங்க, அந்த பெயர் சரியாக இருக்கா, அவங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து மாதிரி அந்த பெயர் அமையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குழந்தையினுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்த பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே நல்லது பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும், அது வெளிப்படையாகவே நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்படி நல்லது பண்ணலைன்னா என்ன செய்யணும், அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதன் பிறகு என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி அதில் நான் சொல்ல போகிறேன். பிறந்த தேதியின் கூட்டியின் என்னென்ன தன்மைகளில் உங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நான் சொல்ல போகிறேன். விருப்பமுள்ளவர்கள் இதை அனுப்பி வைங்க. உங்களுக்கான மிக சக்தி வாய்ந்த பெயர் திருத்தம் அமைவதற்கான காலம் இதுவே வந்து குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
உங்கள் லைஃப்பில் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டை இந்த வருஷ கடைசிக்குள்ளார நீங்கள் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.